அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். சித்திரை மாத பலன்கள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதத்து வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 30 நாட்களுக்கான பலன்கள் சித்திரை மாத பலன்களாக நம்ம சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஸோ மீனராசிலிருந்து மேஷராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். அதற்கான பலன்கள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். அது பார்க்காதவங்க இந்த மேலே ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி பலன்களையும் பார்க்கலாம். 23ஆம் தேதி அக்ஷய திருத்தியை. ஸோ அக்ஷய திருத்தியை அன்றைக்கி பொதுவாக எது வாங்கினாலும் சக்ஸஸ். அது அக்ஷய திருத்தியாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் பண்ண வேண்டியது பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது. பணம் இருக்கிறவங்க பண்ணலாம், பணம் இல்லாதவங்க கல்லுப்பு வாங்கலாம். கல்லுப்பு வெல்லம் வாங்கினாவே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெருகும்னு சொல்லலாம். 25ஆம் தேதி அதே மாதிரி 23ஆம் தேதி மகாலட்சுமி இல்லைன்னா லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணுறது, லக்ஷ்மி குபேர ஜபம் பண்ணுறது, லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது அக்ஷய திருத்தி அன்னைக்கு உங்களுக்கு நிறைய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும்னு சொல்லலாம். 25ஆம் தேதி சங்கரர் ஜெயந்தி. ஸோ சங்கர மடம் எங்கே இருந்தாலும் அங்கே போய் உங்களால் தான தர்மங்கள் பண்ணுறது, அங்கே படிக்கக்கூடிய வித்தியார்த்திகளுக்கு உங்களான தான தர்மங்கள் பண்ணுறது மிகப்பெரிய யோகமும் அனுகிரகமும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். 5ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, நீர் மோர் தானம் பண்ணணும். அதே மாதிரி பானகம் தானம் பண்ணுறது பெரிய யோகத்தை கொடுக்கறது, மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். சரி, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு சித்திரை மாதம் என்ன நடக்க போகிறது? 22ஆம் தேதிக்கு அப்புறம் 14 to 22 குரு 12 தான் இருப்பார். அதனால் ஆஸ் யூஷுவல் குருவினால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது, இழப்புகள் கிடையாது. அதே மாதிரி பெருசாக சூப்பரான ஒரு விக்ட்ரின்னு ஏற்பட முடியாது. ஆனால் நிறைய கோவில்களுக்கு தான தர்மம் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், 22ஆம் தேதி குரு மேஷத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் 4 கிரக சஞ்சாரம் ஏற்படும். 4 கிரக சஞ்சாரம் என்றால் சூரியன், ராகு, குரு, புதன் ஒன்று தான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். மற்ற 3 கிரகங்களும் மிக முக்கியமான 3 கிரகங்களும் கேத்துவுடைய நட்சத்திரத்தில் போகிறது. அது விஷத்தாரைன்னு சொல்லுவோம். உங்கள் உடல்நிலைகளில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா விஷயங்கள் ரகசியமாக வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா கேத்துன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்வீங்க. பேசிக்கலாக செவ்வாய் கேத்துவுடைய தொடர்புன்னா செவ்வாயோடைய வீட்டில் கேத்துவுடைய ஆளுமை 3 கிரகங்கள் ஒன்றும் மாறி மாறி கேத்துவுடைய தொடர்பு ஏற்படுறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அப்பா சம்மந்தப்பட்ட, பையன் சம்மந்தப்பட்ட, மூத்த மகன் சம்மந்தப்பட்ட, மாமனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொரு கிரகம் பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரனுடைய அம்சத்தில் போகிறதுனால செலவுகள் அதிகமாகலாம். இன்னொன்று, லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் எல்லாமே இருந்தும் ஒரு திருப்தியற்ற மனப்பான்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம். ஸோ ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பேசிக்கலாக மேஷ ராசியை குறிக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை 1, 2வது லண்டன், இங்கிலாண்டுன்னு சொல்லலாம், அந்த இடங்களை கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது போர்ச்சுகல். இந்த மாதிரி இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளும் பூகம்பங்களும் தீ விபத்துகளும் டெரரிஸ்ட் அட்டாக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிரெயினே பார்த்திங்கன்னா ஒரு சன்னியாசி மாதிரி, ஒரு சித்தர் மாதிரி உங்கள் மனசு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த மாதிரி இருக்கும் பொழுது பொதுவாக எந்த ஒரு குழப்பங்கள் அதிகமாக நிகழக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். எப்போல்லாம் இந்த செவ்வாய் கேத்து காம்பினேஷன் ஏற்படுறதோ விநாயகருக்கு வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி முனீஸ்வரனுக்கு வழிபாடு பண்ணணும். எல்லை காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இதுக்கும் மேலே ஒரு அருமையான பரிகாரம் என்னென்னா, சன்னியாசிகளுக்கு மகான்களுக்கு சென்று கால் பாத பூஜை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம், யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அது எந்த சன்னியாசியாக இருந்தாலும் சரி. சங்கரர் ஜெயந்தி வருது, சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, மத்ம மடத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் மகான்கள் தரிசனம் பண்ணுறது இந்த காலகட்டங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கும், பேரானந்தத்தை கொடுக்கும்.
பயங்கரமான சூக்ஷமான விஷயங்கள்லாம் உங்களால் கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் உங்கள் குழப்ப நிலை, உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். சந்தோஷம்னு பார்த்தா 50%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேஷ ராசியில் இந்த ஒரு 4 கிரக சஞ்சாரம் ஏற்பட்டுருக்குன்னா உங்களுக்கு 12ஆம் பாவகம். அயன சகன போக விரயம். பாதி பேருக்கு நைட்டில் தூக்கமே வராது இந்த மாதம். நான் நெகட்டிவான பலன்கள் சொல்கிறேன், தயவுசே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா 3 கிரகங்கள் முழுக்க முழுக்க கேத்துடைய நட்சத்திரம் இருக்கிறது. வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, மாமனார் மாமியார் அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு உங்கள் உடல்நிலைகள்லேயே பாதிப்பு ஏற்படலாம். பயங்கர ப்ரெஷர், வேலை இல்லை, இந்த இருக்கிற வேலையும் போயிடுமோங்கிற ஒரு பயம். 2ஆம் தொழிலில் போய் உட்காந்தா அங்கேயுமே சஞ்சாரம் சரியாக இருக்காது. அங்கே கூட இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது, ஆர் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிட்டு முழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். இன்னொன்று, இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சஞ்சாரம் உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கும். கேது என்றால் தண்ட செலவுகள், விரைய செலவுகள், இதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஷபராசிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். வேறு ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த தொழில் இந்த காலகட்டங்களுக்கு பெருசாக சோபிக்காது. ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள், உங்கள் உடல்நிலைகள். சுக்கிரன், ராகு, சூரியன், ராகு, குரு, புதன், இந்த மாதிரி 4 கிரக சஞ்சாரம் பொதுவாக வந்து இந்த 12ஆம் பாவம்னா அயன சயன போக விரயஸ்தானம் மட்டும் கிடையாது, 6, 12 கூடிய பாவங்களை செயல்படுத்தும். அதனால் மருத்துவமனைக்கு போய் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டியது மிருத்யுஞ்சய ஹோமம், மிருத்யுஞ்சய ஜபம். இது பண்ணிங்கன்னா போதும். இந்த சித்திரை மாதத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. கால் பாதத்தில் கவனமாக இருக்கணும், தலையில் கவனமாக இருக்கணும். இது ரெண்டுமே கவனமாக இருக்கணும். நிறையா பேருக்கு கேது என்றால் கேசம், கேசம் என்றால் முடி. ஸோ முடி சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு பாதிப்புகள் வரலாம். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 50%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம். லாபஸ்தானமாக இருந்தாலும் கேத்துடைய நட்சத்திரம், 3 கிரகங்கள். அதனால் வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் வாய்ப்புகள் வரும். ஒரு சில பேருக்கு நீங்கள் வேணான்னு சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. நிறைய பேருக்கு ஆன்மீகத்தை சார்ந்த நாட்டம் அதிகரும். ஆன்மீகவாதிகளுக்கு மிக 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 மிகப்பெரிய யோகத்தை காட்டி கொடுக்கும். இன்னொன்று, 11ஆம் இடம்னா லாபஸ்தானம். மூத்த சகோதரன், சகோதரனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கால் முட்டியில் சின்ன சின்ன விபத்துகளும் பாதிப்புகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கையிருப்பு பணம் ஒன்று வீட்டிற்காக செலவு பண்ணுறது, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்களுக்காக செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால சுபகாரியங்கள், சுபவரியங்கள், வீட்டில் கூடிய பெண்மணிகளுக்காக நல்ல செலவுகள் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது. சந்தோஷம்னு பார்த்தா 50%, பொருளாதார ஏற்றம்னா 60%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். தயவு செய்து சொல்கிறேன், கேத்துவுடைய ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒன்று டீட்டெயிலிங், இன்னொன்று அனாலிசிஸ், இன்னொன்று வெட்டுறது, இன்னொன்று எடிட்டிங், துண்டிக்கிறதுன்னு சொல்லுவோம். லூம்ஸில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், பவர் லூம்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைகளில். ஸோ இந்த காலகட்டங்களுக்கு உங்களுடைய மெயினான விஷயம் செவ்வாயோட வீடாக இருக்கிறது. 10ஆம் இடம்ங்கிறது மாமியார்னு சொல்லலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கன்னு கூட சொல்லலாம். அதில் 3 கிரகத்தில் சூரியனும் இருக்கிறது. ஸோ சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்படும். ஸோ அந்த காலகட்டங்களில் 5 கிரக சேர்க்கை ஏற்படும் கடகத்துக்கு 10ஆம் இடத்துல. ஸோ கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் தயவுசெய்து கவனமாக இருங்க. மற்றபடி தொழிலில் யாருக்கிட்டையும் அக்கம் பக்கத்துக்கிட்டையும் வந்து சூரியன் ராகு காம்பினேஷன்னா அஸ்தங்க யோகம்னு சொல்லுவோம், அதாவது கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே பேசாமல் இருக்கிறது, பாஸை பற்றியோ பெரியவங்களை பற்றியோ வெளியே பேசாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது. சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 40%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு
9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் 3 4 கிரகங்கள், இன்னொன்று சந்திரன் சேர்ந்துன்னா 5 கிரகங்கள். ஸோ எப்போல்லாம் சந்திரனும் அஸ்வினி நட்சத்திரம் ஏதோ 4 கிரகங்கள் அஸ்வினி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேத்துவோடைய நட்சத்திரத்தில் போகிறது இன்ட்யூஷன் பலிக்கும். 1. 2வது அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். யாருக்கெல்லாம் மோஷன் ட்ரபிள்ஸ் இருக்கோ இந்த காலகட்டங்களில் கவனமாக பார்த்துக்கணும். 9ஆம் பாவம்னா உஷ்ணம்னு சொல்லுவோம். அந்த உஷ்ணம் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதனால் மோஷனில் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாயோட வீடு இருக்கனால உஷ்ணம்னு சொல்கிறேன். 2வது வீட்டில் சகோதர சகோதரிகளுக்கு தேவையில்லாத பகைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெகு தூர பிரயாணங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது எல்லாமே நல்லது. இன்னொன்று தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா கேத்துவோடைய நட்சத்திரத்தில் தடை ஏற்படும். அதனால் தெய்வ அனுகிரகம் தெய்வ வாக்களித்தம்ங்கிறது கம்மியாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது முனீஸ்வரன் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏன்னா 9ஆம் பாவகம்ங்கிறது இன்ட்யூஷன் சயின்ஸு. நம்முடைய உடம்பு அதே மாதிரி மக்களுடைய நம்மளுடைய யதார்த்தமான குணத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த காலகட்டங்களில் மெயினாக சொல்லணும்னா பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி 4 கிரகங்கள் இப்படி உட்காருறதுங்கிறது பெரிய ஒரு சிரேஷ்டமான பலன்கள் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது தப்பு, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. கோச்சார பலன்கள்ங்கிறது 40 to 50% பலிக்கும். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா 40%, பொருளாதார ஏற்றம்னா ஒரு 50%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை தரும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட வீடுன்னு சொன்னாலும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் வாழ்க்கை துணை 8ஆம் வீடாக உங்களுக்கு வருது. அந்த 8ஆம் வீட்டில் 4 கிரக சஞ்சாரம், கேத்தோடைய ஆளுமை, கேத்தோடைய நட்சத்திரம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு. ஆண்களுக்கு அதாவது இந்த சின்ன சின்ன கல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நெருஞ்ச முள்ளுன்னு சொல்லுவோம். கேத்து என்றால் முள். ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்டே நெருஞ்ச முள் தான். ஸோ அந்த நெருஞ்ச முல்லை வந்து நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு 1/4 டம்ளராக ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வராமல் இருக்கும். 2வது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எல்லாமே இருந்து ஏதோ பிரச்சனை மாட்டின்னு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறது. செவ்வாய் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், அங்கேயா பிரச்சனை. வீடு கட்டுறவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள். உங்கள் உடல்நிலைகள் கவனமாக. 6க்கு 8ங்கிறது 12ஆம் பாவம். ஸோ நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துல கவனமாக போகணும். விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். இது பண்ண வேண்டிய ஒரே பரிகாரம் கால பைரவருக்கு கூஷ்மாண்டம்னு சொல்லுவோம். வெள்ளை பூஷணிக்காய் அறுத்து உள்ளே வந்து செவ்வாயோடைய இருக்கிறதுனால நல்லெண்ணெய் போட்டு அதில் கொஞ்சோண்டு குங்குமத்தை போட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றது செவ்வாய்க்கிழமைக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கும். மற்றபடி பெரிய நல்ல பலன்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு கம்மியான வாய்ப்புகள் தான். அதாவது இந்த மாதம் மட்டும்தான் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை, அதில் 4 கிரகங்கள் கேத்தோடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்படுது. 7ஆம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணை, 7ஆம் இடம்னா பார்ட்னர், 7ஆம் இடம்னா மக்கள், 7ஆம் இடம்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஹெல்ப். அது கேத்துனா தடை. கேத்து என்றால் உடல்நிலைகள், கேத்து என்றால் பாதிப்புகள், கேத்து என்றால் தேவையில்லாத ஒரு குழப்பம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, தொழிலில் ஒரு சின்ன முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் சர்ச்சைக்குரியதாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உடல்நிலைகள் அடிவயிறு பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். ஏன்னா புதன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா செவ்வாயோட வீட்டில் சுக்கிரன் கேது காம்பினேஷன் அப்படின்னாவே 2ஆம் குழந்தைக்கான அம்சங்கள், பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா புதிய மனுஷாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். வெளியே சொல்லாமல் பண்ணால் தான் ஜெயிக்கும். மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு ஒன்றும் நடக்காது. உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், கற்பக விநாயகருடைய வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கற்பக விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். கற்பூரம் ஏற்றிட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 50%, பொருளாதார ஏற்றம்னா 60% இருக்குது. தைரியமாக இருங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, விருச்சிக ராசி லக்னத்தில் தான் கேத்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுலே.
12 இடங்களில் எதிராக கேத்துவோடைய வீடுன்னு கேட்டால் நான் என்ன கேட்டால் நான் விருச்சிகம் தான் சொல்லுவேன். அந்த கேத்து என்ன பண்ணுறாருன்னா விருச்சிகத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அடுத்த வீடுன்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துல இந்த மாதிரி 5 கிரக சஞ்சாரம். விருச்சிக ராசி கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தம். வேலைகளில் கடுமையான போராட்டம், வேலைகளில் கடுமையான வேலை, தள்ளி தள்ளி போகும் எல்லாமே. எதுவுமே வெளியே சொன்னாமல் பண்ணால் மட்டும்தான் முடியும். இந்த காலகட்டங்களுக்கு 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் கேத்தோடைய நட்சத்திரம் பெருசாக நல்லது பண்ணாது. அதாவது வேலைகள்லேருந்து நம்ம அடுத்த வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிறது, ஒரு வேலை பண்ணணும் ட்ரை பண்ணால் தள்ளி போயிட்டே போகிறது, அடிவயிறு பாதிப்பு கொடுக்கறது. பேசிக்கலாக செவ்வாயோட வீடாக இருக்கனால உஷ்ணம், ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன ஊசி மாதிரி விஷயங்கள்லாம் குத்த வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி நோய் கடன் வழக்குகள் பெருசாகின்னு இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டியது மிருத்யுஞ்சய ஹோமம், மிருத்யுஞ்சய ஜபம். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பகைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த காலகட்டத்துக்கு கடன் வாங்காமல் இருந்தாவே போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 50%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவார். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கை ஏற்படும் இந்த மாதம். சித்திரை மாதத்தில் பொதுவாக நல்ல பலன்கள் சொல்லணும். ஆனால் எதுவுமே இந்த காலகட்டங்களுக்கு கிரக சஞ்சாரம் எதுவுமே சரியாக இல்லை. அதனால் குழந்தைகளோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேத்தோடைய நட்சத்திரம் அப்படின்னாவே கண்ணுக்கு தெரியாத சிறு கிருமிகள், சிறு நரம்புகள், உடம்புல ஹார்மோனல் இன்டர்சேஞ்சஸ், ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாயோட வீடாக இருக்கனால டெஸ்டோஸ்டிரான் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு. ரிவர்ஸில் வேலை செய்யும். இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு தான் போகிறோம். மெயினாக 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் அப்படின்றக்கூடிய அம்சம் கேத்துடைய நட்சத்திரம் இருக்கிறனால ஓவியத்துறைகளில் இருக்கக்கூடியவங்க, செட்டு போடுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, எடிட்டிங் பண்ணுறவங்க, இவாளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய யோகா காலகட்டமாக இருக்கப்படுது. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறையா பேருக்கு இந்த காலகட்டங்கள் மதம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கேத்து என்றால் வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய ஒரு நிமக்னம், அதாவது யூ வில் கோ ஸோ அட்டாச் டு இட், அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் அந்த தாம்பத்திய சுகம்ங்கிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் நீங்கள் மன உளைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், பெரிய ஃபீலிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயனாருக்கு போய் ஒரு ஜம்முன்னு ஒரு நல்லெண்ணெய் தீபம் முடிச்சுட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடக்காது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆமணக்கு எண்ணெயில் தீபம் ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சந்தோஷம் பார்த்தா 70%, பொருளாதார ஏற்றம் பார்த்தா 80%. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கப்படுது. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் ரெகுலராக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ், இதில் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகள். கேத்துலாம் தடைன்னு சொல்லுவோம். அதில் ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூட ஏற்படலாம். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தாயாரோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று லக்னம்ங்கிறது மேஷம். ஸோ மகரத்துக்கும் மேஷத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் ஏதோ இடத்துல உங்களுக்கு உடம்பு பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் ஏற்படும். மகரத்துக்கு அதிபதி சனி, மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். சனி செவ்வாய் காம்பினேஷனில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுன்னா நீங்கள் பேச்சினால் பாதிப்பு கொடுக்கலாம். உடல்நிலைகளில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஆஞ்சநேயருக்கு வடமாலை முடிஞ்சால் சாத்தலாம். அப்படி இல்லைன்னா வடக்கு மாலைக்கு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்க, இல்லை வெத்தலை மாலை சாத்தினா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. பெரிய பாதிப்புகள், பெரிய ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தாலும் இந்த மாதத்துல நீங்கள் தள்ளி போயிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை மட்டுமே இந்த மாதம் உங்களை காக்கும்னு சொல்லலாம். சந்தோஷம்னு பார்த்தா 50%, பொருளாதார ஏற்றம்னா 60%. பஞ்சமுகி ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர் உங்களை காப்பார். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம். அடுத்தது கும்பம், மீனம், மேஷம், 3ஆம் இடத்துல இந்த மாதிரி 5 கிரக சஞ்சாரம் ஏற்படப்படுறது. மனசு அப்படியே அலப்பாயும். கேத்துனா நிழலில் நிறையா விஷயங்கள் நடக்கும். தெரியாத புரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட டிவைசஸில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்.
ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பயணங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால மெயினாக பெண்களுக்கு ஆண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல்கள், அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரியுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். இன்னொன்று கேத்துடைய ஸ்தானமாக இருக்கிறதுனால மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் பண்ண சொல்கிறது எல்லாமே நெகட்டிவாக இருக்குதுன்னு எனக்கே ஃபீலிங். பட் ட்ரூ என்னென்னா இதுதான் நடக்கிறது. இந்த கேத்துனால பாதிப்புகள் தான் ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் நிறையா சென்று வருவதற்கான வாய்ப்புகள், ரகசியமாக பல காரியங்களை நின்று சாதிக்கக்கூடிய பிராப்தம் எல்லாம் கரெக்டு தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் தான், வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவிலுக்கு போகிறதுனா குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் அருமையான பாரிஜாத புஷ்பங்களை போட்டுட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். இல்லைன்னா ஏதோ ஒன்று நம்ம இழந்த மாதிரியோ ஏதோ ஒன்று நம்ம விட்டு போகிற மாதிரியோ ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். சந்தோஷம்னு பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 50%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்கள், லக்னத்தில் குரு பகவான் வந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 22ஆம் தேதி மாறிடுவார். ஸோ மாறிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் வீட்டில் குரு போவார். 5 கிரக சஞ்சாரம் இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த 5 கிரகங்களில் 4 கிரகங்கள் கேத்துவுடைய நட்சத்திரம். ஒரு சில பேருக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட இடது காதுகள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் பிரியக்கூடிய வாய்ப்புகள். உங்களை விட்டு வேறு தேசத்துக்கு எழுறது, ஒரு வேலைக்கு போகிறது, அதனால் ஒரு சேஞ்ச் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு அந்த முக்கியஸ்தர்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்ட நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு தேவையில்லாமல் தண்ட செலவுகள் ஏற்படலாம். நிறையா சொந்த பந்தங்கள் வருவது, நிறையா லோடு நம்ம எடுத்துக்கிறது, நிறையா செலவுகள் நம்ம அவங்களுக்காக பண்ணுறது, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிஞ்சாலும் வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் கூடிய ஒரு நபருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு வரலாம். கவனம் தேவை. மெயினாக பல்லு இகுறு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் தான் பாதிப்பு வரும். அதை மாதிரி அதாவது இன்சிசர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பல்களில் பாதிப்பு கொடுக்கும். அதாவது இன்சிசருங்கிறதே கேத்து தான். ஸோ இன்சிசர்ஸில் இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களாகட்டும், செய்யக்கூடிய வேலைகளாகட்டும், மேக்ஸிமம் வெளியே சொல்லாமல் இருந்தாவே எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பேச்சில் கவனமாக இருந்தால் போகிறோம். சந்தோஷம்னு பார்த்தா 50%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 40%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதம் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்மத்து தாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.